அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல பிரயோசனமுள்ள வீடியோக்களை அதன் மூலமாக நீங்கள் காணலாம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்தையும் இழந்தவர்களாக தனது சொந்த நாடான மிஸ்ரிலிருந்து மதியனை நோக்கி வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை, உண்ண உணவில்லை, ஒரு வேலை வாய்ப்பில்லாமல் அவர்கள் மதியன் நாட்டை வந்தடைகிறார்கள். அந்த நேரத்தில் காலை வேளையில் அவர்கள் ஒரு துஆவை ஓதுகிறார்கள். இந்த துஆவை ஓதி மாலை நேரத்தை அடைவதற்குள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளை அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடமும் கிடைக்கின்றது. அதே போன்று ஒரு தொழிலும் அவருக்கு கிடைக்கின்றது, உணவு கிடைக்கின்றது. அனைத்து விடயங்களும் அவருக்கு அன்றைய நாளிலே கிடைத்து விட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே அந்த துஆவை குறிப்பிடுகின்றான். அல் குர்ஆனினுடைய 28வது அத்தியாயம் 24வது வசனம் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவை, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். மாலை நேரத்தை அடைவதற்குள் அவர்களுடைய சகல தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு இந்த துஆவை ஓதினார்கள் என்றால், யக்கீனோடு ஓதினார்கள். நம்முடைய ரப்பு நிச்சயமாக நமக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். மாலை வேளையை அடைவதற்குள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமும் இது போன்று யக்கீனோடு இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நாம் அநேகமானோர் பல தேவைகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேவைகள் நிறைவேறினால் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்கும் என்று எத்தனையோ தேவைகள் இருக்கும். அது சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல தொழிலாக இருக்கலாம். இது போன்று ஏராளமான தேவைகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்படுத்துவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்